வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் சில்வர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். இந்த ப்ளூ கலர் கேண்டில்ஸ்டிக் தான் போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, சில்வர் மார்க்கெட் 44,600க்கு மேலே ட்ரேட் ஆகிற சமயத்தில் எப்போவுமே பையிங்க்கு சாதகமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் போன வாரத்தோட ப்ரைஸ், அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் வந்து முன்னாடி நாள் மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் க்ளோசிங்கை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு தொடர்ச்சியாக அமைஞ்சிருந்தது. அந்த காரணத்தினால படிப்படியாக மார்க்கெட் போய் 45,200 அப்படின்ற அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை தொட்டு ஓரளவு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கடைசியாக 45,048 க்ளோஸ் ஆயிருந்தது. எப்பவும் போல் நம்ம குட்வில் சார்ட்டிங் டூல் அற்புதமான ரிசல்ட் கொடுத்து நம்மளை கரெக்டான டேரக்ஷனில் வச்சுருந்தது அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 44,900 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? முன்னாடி நாள் மார்க்கெட் ப்ரைஸ் க்ளோசிங்கை விட கம்மியாக ஓப்பன் ஆகுது, முன்னாடி நாள் மார்க்கெட் ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட பக்கமாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா மறுபடியும் நம்ம டேஞ்சர் ஜோனை விட்டு தாண்டலைன்னு அர்த்தம். 44,600 எது வரைக்கும் கண்ணில் பார்க்குறோமோ அது வரைக்கும் நம்ம எப்போவுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா சில்வர் அப்படின்றது, சில்வர் கோல்டு அப்படிலாம் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கமோடிட்டி. சடனாக மார்க்கெட் ட்ராப் ஆகி முக்கியமான மேஜர் ஜோனை பிரேக் பண்ணுறப்ப ஒரு ஹியூஜ் செல்லிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். சில்வர் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்றதை எதிர்பார்க்குறோம். ஆனால் அப்படி சாதகமாக இருக்கணும்னு 45,200க்கு மேலே ஸ்ட்ராங்காக ப்ரைஸ் நிற்கணும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அந்த ஜோனை தொடுறப்ப அடுத்த நாள் பார்த்தோன்னா நம்ம கம்மியான ஓப்பனிங்கே நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த அடிப்படையில் எப்பவும் போல் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா கடந்த நாட்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டஃப்பான ஜோனில் கூட கரெக்டாக உங்களை கரெக்டான டைரக்ஷனில் வச்சு இவ்வளோ நாளும் கொண்டு போய்ட்டுருக்கு. கண்டிப்பாக குட்விலோட சார்ட்டிங் டூல் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த முக்கியமான ஜோனை கிளியர் பண்ணுறதுக்கு. ஏன்னா இது ஒரு கான்ட்ராக்டோட புதிய ஓப்பனிங்கில் இருக்குது. ஏன்னா இப்போ புது கான்ட்ராக்ட் இது. இந்த சமயத்திலே நம்ம கரெக்டான டைரக்ஷனில் கரெக்டாக இருந்தோன்னா வரப்போகிற நாட்கள் எல்லாம் மிக சுலபமாக நமக்கு இருக்கும். ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஜோன் வந்தது நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயந்தான். அதை கஷ்டமான ஜோனை ரொம்ப ஈஸியாக ஆக்கிறது கண்டிப்பாக நம்ம குட்வில் சார்ட்டிங் டூல். கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம ப்ராஃபிட்டபுளாக இந்த பொசிஷன்லேருந்து வெளியே வரலாம். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.